மாரத்தான் போட்டியில் நடந்தது என்ன என்பது குறித்து அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கண்டனம் தெரிவித்து தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த இரண்டு பேருடைய பிறந்த நாளையும் உள்ள புகையிலை, மது, கஞ்சா, போதைப் பொருள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு மராத்தான் சமீபத்தில் நடைபெற்றது. இதுல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 4 கிலோமீட்டர் தூரம் பங்கேற்றதால கடும் வெயில் காரணமா சிரமம் அடைந்து மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்தாங்க. அந்த சிறுமிகளை மனிதாபிமான உணர்வோடு தொட்டு தூக்கி மயக்கத்தை போக்குகின்ற வகையில தண்ணீரை தெளிச்சு முதலுதவி செய்தேன் அப்படின்னு அமைச்சர் விஸ்வநாதன் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துக்கு பள்ளிக்கல்வித்துறையின் முன்னாள் அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில இழிவுபடுத்தக்கூடிய செயல்ல ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது அநாகரிகமான செயல். திமுகவினுடைய ஐடி விங்கும் இதை பதிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு அமைச்சர் விஸ்வநாதன் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி தமிழகத்துல 60 ஆண்டு காலமாக திராவிட அரசியலுக்கு முடிவு கட்டி திமுக ஆட்சி அகற்றப்பட்டு இனி எதிர்காலத்திலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கே வர முடியாத அளவுல மிக சிறப்பான மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடத்தி கொண்டிருப்பதை சகித்துக் கொள்ள முடியாம தான் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. அது கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. திமுகவினுடைய ஐடிவி மூலமாக இழிவான பதிவுகளை வெளியிடுவதன் மூலமா தரத்தை தாழ்த்தி கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமைச்சர் விஸ்வநாதன் எழுப்பியிருக்கிறார். மேலும் எக்காலத்திலும் விமர்சனத்தின் மூலம் வெல்ல முடியாது என்பதை நான் உறுதியா சொல்லிக்கிறேன் அப்படின்னும், இத்தகைய கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்றேன் அப்படின்னும் பள்ளிக்கல்வி முன்னாள் அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.